முதல் விஷயம், ஏற்கனவே நான் செஞ்சுட்டு இருந்த தொழில், அதில் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டு ஏதாவது டவுட் கேட்பாங்க இல்லையா, அப்போ அது போல் ஒரு டவுட் என்னென்னா, ஒரு ஜோதிடர் வந்து எங்களுக்கு சொல்லிடுறாங்க, நீங்கள் தெற்கு பார்த்த மனை வந்து தெற்கு பார்த்தபடி இருக்கணும், அந்த இடத்துக்கு தான் நீங்கள் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டி போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்கள் வாசல் தெற்கில் தான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. கணவன் மனைவிக்கு ஒரு டவுட்டு, அவங்க ஏற்கனவே தெற்கில் வந்து வாசலில் வீட்டில் இருந்து தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனால் தெற்குனாலே பயம். கிழக்கு வடக்கு தானே சார் பெஸ்ட்டு, நீங்களும் அப்படி தானே சார் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது நான் சொன்னேன், அப்படிலாம் சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு வாசல் தப்பாக இருந்தது கிழக்கு பக்கம், அது கிழக்கு உச்சப்பகுதிக்கு மாற்றி வச்சேன், அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. நீங்கள் தெற்கில் உங்கள் அப்பா இருந்த வீடு, உங்கள் அப்பா நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தேன்னு சொல்கிறீங்க, அது இறந்து போனப்போ அது மேற்கு ஒட்டி இருந்தது, அதனால் தயவுசெய்து இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ஜோதிடர் சொன்னது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம உழைச்சி சம்பாதிச்சு இடம் வாங்கி வீடு கட்ட போகிறோன்னா நீங்கள் எந்த பக்கம்னா வந்து வாசல் வச்சுக்கலாம், வாசல் ஆனால் உச்ச பகுதியில் இருக்கணும், அவ்வளோதான், அதான் ரூல் ஆஃப் த கேம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் வந்து என்ன தான் வந்து வாஸ்து, என்ன தான் ஜோசியம், நியூமராலஜிலாம் பார்த்தாலும் நீங்கள் நல்லது பண்ணால் தான் நல்லது நடக்கும். ஆகவே கிழக்கு வடக்கு பார்த்த மனையில் மட்டும்தான் வீடு கட்டினா நம்ம சிறப்பாக இருப்போம்னா அது தவறான கருத்து. அப்போ மேற்கு பார்த்து தெற்கு பார்த்த மனைகள் இருக்கும் இல்லையா, அது பூமியில் எல்லாம் வந்து சுடுகாட்டில் போய் தூங்கிட்டு இருக்காங்களா, வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கள்ட்ட இன்டெரக்டாக வச்சு உங்கள்கிட்ட டேரெக்டாக வைக்கிறேன். ஸோ அந்த இது போல் மைண்ட் செட்டை உடைச்சிருங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து ஒரு கோவிலுக்கு வந்து